பாஜக மாநில தலைவர் பதவிக்கான விருப்ப மனுவை தாக்கல் செய்தார் நயினார் நாகேந்திரன். கட்சியின் மூத்த தலைவர்களான அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி உள்ளிட்டோர் பரிந்துரைத்தனர். பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு தாக்கல். வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. சென்னை மயிலாப்பூரில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்திப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலான சந்திப்பில் பாஜக கூட்டணி வியூகம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு இடமில்லை என தகவல். எடப்பாடியின் நெருக்கடி காரணமாக ஓபிஎஸ், டிடிவியை கலற்றிவிட பாஜக திட்டம். எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை ஓ பன்னீர்செல்வம் பதிவு செய்ததாக தகவல். அதிமுகவில் தன்னை இணைக்காத பட்சத்தில் டிடிவியுடன் இணைந்து தாவேகவுடன் கூட்டணி வைக்கவும் திட்டம். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவையொட்டி தமிழிசையின் வீட்டிற்கு சென்ற அமித் ஷா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுக்கவிருப்பதாக வெளியான தகவலால் அண்ணாமலை விரக்தி. சமாதானம் செய்ய டெல்லி பாஜக தலைமை முயற்சிக்கும் நிலையில் அண்ணாமலை இமயமலை செல்ல உள்ளதாக தகவல். பெண்களை இழிவுபடுத்தியதால் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிப்பு. துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவிப்பு. பொன்முடி விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம். தொடர் சர்ச்சையில் சிக்கும் அமைச்சர் பொன்முடி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிருப்தி. மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக வருத்தம் தெரிவித்தார் அமைச்சர் துரைமுருகன். இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது எனவும் விளக்கம். மதத்தையும் பெண்களையும் தொடர்புபடுத்தி அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம். திமுக எம்பி கனிமொழி, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கடும் கண்டனம். ஒட்டுமொத்த திமுகவும் அநாகரிகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடி அமைச்சராக நீடிப்பது பேர் அவலம் என பாஜக அறிக்கை. அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு குஷ்பு, சின்மயி உள்ளிட்டோரும் கண்டனம். இந்து அமைப்புகள் மற்றும் மாதர் சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு. திமுகவின் மூத்த அமைச்சர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எந்த கருத்தையும் பேசுவதில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம். பொன்முடியை அமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும் பேட்டி. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதி. இன்று விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்து 69,960க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 4160 ரூபாய் வரை உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தீர்மானங்களை வரிசை கட்டி கொண்டு வரும் முதலமைச்சர் காவிரி உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வராதது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எஜமான விசுவாசம் தடுக்கிறதா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
அறநிலையத்துறை கல்வித்துறை சார்பில் நிறைவுற்ற புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 84 கோடியில் புதிய நூலகங்கள் மற்றும் 100 தொடக்கப்பள்ளி வகுப்பறை கட்டடங்களையும் திறந்து வைத்தார். தவிக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தலைமையில் தொடங்கியது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசனை. சென்னை அண்ணா நகர் மற்றும் ஷெனாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக சோதனை என தகவல். பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூரில் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். பங்குனி உத்தரத்தை ஒட்டி முருகன் மற்றும் அம்மன் கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வையொட்டி வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்க முடிவு. நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். கோவை பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வெழுத வைத்த விவகாரம். வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்ட நிலையில் தாளாளர் உட்பட 3 பிடிக்க போலீசார் தீவிரம். கோவையில் போக்குவரத்து பணிமனையில் பயிற்சிக்கு வந்த மாணவரை பெயிண்ட் அடிக்க வைத்த அதிகாரிகள். கழிவறையில் பெயிண்ட் அடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தென்காசி மாவட்டம் சிவகிரி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு கட்டுப்போட்ட தூய்மை பணியாளர். மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத அவலம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரின் தம்பி உட்பட 3 பேர் கைது. புதுச்சேரியில் போலி நகையை அடகு வைத்து ஏமாற்றி பணம் பறித்த வழக்கில் நடவடிக்கை. என்ஐஏ காவலில் வைக்கப்பட்டுள்ள மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணா அமெரிக்காவில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியீடு. மும்பை தாக்குதல் நடந்த நாளில் கடைசி நேரத்தில் தாஜ் ஹோட்டல் பயணம் ரத்து. 16 ஆண்டுகளுக்கு பின் தஹாவூர் ராணா வருகை ஒரு முடிவு என மத்திய அமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா எக்ஸ் தளத்தில் பதிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் அதிகரித்ததால் முதலீட்டாளர்கள் நிம்மதி. சீனாவுக்கு 145% இறக்குமதி வரியை அறிவித்ததன் எதிரொலி. அமெரிக்காவுக்கு 125% பதில் வரி விதித்தது சீனா. மியான்மர் நிலநடுக்கத்தில் 3600க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இந்திய ராணுவத்தின் ரோபோ மியூல் நானோ டான்கள் மீட்பு தேடுதல் பணியில் தீவிரம். நூற்று ஆண்டுகளுக்கு பின் ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்ட கிரிக்கெட் T20 வடிவத்தில் போட்டிகள் என அறிவிப்பு.
அஜித் குமாரின் குட் பேட் அக்லி ஸ்டைலில் போஸ்டர் வெளியிட்ட கொல்கத்தா அணி. சென்னையுடன் இன்று மோத உள்ள நிலையில் கேம் டே ரெடி என்ற போஸ்டர் இணையத்தில் வைரல்.